வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமில் வந்து பார்த்தோம்னா ஆட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோம்னா நம்ம பிளாக் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா குரோம்லேருந்து. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் எப்போயோ அலோ அப்படின்னு கொடுத்துருப்பீங்க, அதுலேருந்து வரதுல எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோம் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தோம்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மெயிலில் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப குரோம் அப்படிங்கிற ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க. 60% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா குரோம் தான் ப்ரௌசராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த குரோமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படிங்கிறப்ப அலோ ஆர் பிளாக் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கேட்கும். ஏன் அப்படி கேட்கும் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எப்படி சொல்ல இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டனை கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அலோ கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த வெப்சைட் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வர ஏதாவது ஒரு எப்படி சொல்ற ஒரு போஸ்ட் போட்டாங்க இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாச்சும் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தா அந்த அலோ ஆர் பிளாக் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் பிளாக் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த வித நோட்டிஃபிகேஷனே வரும்போது அது வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆட் அப்படிங்கிறது பிளாக் பண்ணுறது, ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தியா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அது எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் குரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து 3 டாட்ஸாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது சிம்பிள் இருக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப அட்வான்ஸ்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ்டு கீழே அப்படியே வந்தால் சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிறப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லொக்கேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்னென்னா ஒரு பர்மிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயம். அதில் வந்து பார்த்தோன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஆட்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அது டேர்ன் ஆஃப்ல இருந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை. டேர்ன் ஆன்ல இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா உடனே ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய்க்கணும். அது விட்டு பேக் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற உள்ள போயிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா டேர்ன் ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட் அலோவ் கொடுத்துருக்கீங்க, எந்த வெப்சைட் பிளாக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன வெப்சைட் அலோவ் கொடுத்துருக்கீங்க, எத்தனை வெப்சைட் வந்து பார்த்தோன்னா பிளாக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அது வரணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஆஃப் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப அதாவது நீங்கள் என்னென்ன வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு செலக்ட் பண்ணீங்களோ அந்த வெப்சைட் தவிர வேறு எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்க வராது. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வர வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பேக்கில் வந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் அப்படின்னு கொடுத்துருணும். ஏன் அப்படின்னா குரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஆப் கிடையாது. இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோம்குள்ளே போயிட்டு அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மீ இல்லை அப்படிங்கிறப்ப பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துரும். எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோ அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. ஈவன் பண்ண குக்கீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது மாதிரி அலோஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிடணும். அந்த மாதிரி பிளாக் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ அந்த குரோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட டேட்டா அப்படிங்கிறது எடுக்காது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துணும். அது எஸ்பெஷலி வந்து பார்த்தா அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்க்குமே இல்லை அப்படிங்கிறப்ப டோன்ட் அலோ அந்த மாதிரி கொடுத்துரும். இல்லைனா பிளாக் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல வந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்தால் இல்லை அப்படிங்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிட்டு போனால் கீழே லைக் போட்டு லைக் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.